லாட்ரி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம 545. நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 7 அல்லது 2 ரொம்ப எதிர்பார்த்தோம். பார்த்திங்கன்னா 7 சேர்த்து 2ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வரல. நேற்றான்னு சொல்லியிருந்தோம் ஒரு ஆல் போர்டுனாச்சு நம்ம சேனலில் வின்னிங்காகனு பார்த்தா ஆல் போர்டு நேற்று மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம டிஆர் கசிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருந்தோம், போஸ்ட் போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9-0 கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்திங்கன்னா 0-0-6. பார்த்திங்கன்னா நமக்கு டிஆர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஏபி போர்டில் வந்து ஆல் போர்டு வந்து நம்ம சூப்பராக பாஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி தான் சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ணுற மாதிரி 13 ரூபாய்க்கு 100 வென்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 வென்னிங் கொடுக்குறாங்க. திரு டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 5000 வென்னிங் கொடுக்குறாங்க. பிசி வென்னிங் 100 ரூபா. திரு டிஜிட்டல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 10,000. பிசி வென்னிங் 1000 ரூபா. திரு டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 14,000 கொடுக்குறாங்க. பிசி வென்னிங் 500. சி போர்டு வென்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி திரு டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 28,000. பிசி வென்னிங் 1000. சி போர்டு வென்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திரு டிஜிட்டல் நீங்கள் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 32,000. பிசி வின்னிங் 1000. சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 90,000 கொடுத்துட்ருக்காங்க. 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுறோம். கேரளா மட்டும்தான் 4,50,000 கொடுத்துட்ருக்காங்க. 3 நம்பர் வின்னிங் வச்சுன்னா 10,000. பிசி வின்னிங் 1000. சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா பார்த்தீங்கன்னா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:55 வரைக்கும் நீங்கள் புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நம்பர் வச்சுக்கலாம். டிஆர் பார்த்தீங்கன்னா 12:50 வரைக்கும் நீங்கள் 1 மணி ரிசல்ட்டுக்கு வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான். அது நம்பர் வைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்பர் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு அண்ட் ஏ போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 920 வச்சு தான் நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டு வந்து நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 920 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 224 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 920 வச்சடிகள் நமக்கு 3 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 356 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 356 ரொட்டேட் ஆப்ஷன் 224 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா 356 வச்சடியில் நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 649 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 649 ரொட்டேட் ஆப்ஷன் 224 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்ல 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 649 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 545. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 545 ரொட்டேட் ஆப்ஷன் 224 போர்டில் நமக்கு புள்ளி கடைசியாக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அதில் ஆல் போர்டு வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 545 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6 அல்லது 7 பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல் போர்டுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ஸ் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி யார் பெஸ்ட்டு கேமர்ஸ்னு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 545 பார்த்தீங்கன்னா இவர் நேற்று நான் சொல்லியிருப்பேன் ஹரிகௌதம் போகிற கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். டெய்லியும் பார்த்தீங்கன்னா வினிஸ் கொடுக்குறப்பல அதே மாதிரி ஏ போர்டு கொடுத்துருக்கப்பல 7-5-4 கொடுத்துருக்கப்பல பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹரிகௌதம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1-4 கொடுத்துருக்கப்பல அது பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா செஞ்சில் ஒரு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 4 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கப்பலனா பிசி ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் 45 கொடுத்துருக்கப்பல. ஆனால் பி போர்டுக்கு 4 தான் வரும்ட்டு அடித்து பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்கப்பல. 2ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கப்பல. 4 கொஞ்சம் அருமையான வின்னிங்ஸ் பி போர்டுக்கு. சி போர்டுக்கு 45 ஒரு பிசி ஒரு வின்னிங் எடுத்துருக்கப்பல. கேமர்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் யார் பண்ணுறாங்க வந்து பார்த்து வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணிங்க. அவங்களும் கொஞ்சம் வின்னிங்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 920 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் கூட நம்ம எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம முதல் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் மெத்தட் எடுத்தோம். இப்போ வந்து டிஎன்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 920 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் கூட எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம
920 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்ங்கிற ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 336 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கிடையாது 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 920 வச்சிருக்கோம், நமக்கு 8 அல்லது 3 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 356 இருக்குது. அதை வச்சு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 356 வச்சுட்டிங்களா, நமக்கு லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா 356 வச்சுட்டிங்களா, நமக்கு 6 அல்லது 9 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 649 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 649 டிஎன் ஆப்ஷன் போட்டு 336 கோடியில் நமக்கு லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 649 வச்சிருக்கு, நமக்கு 6 அல்லது 5 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு அண்டு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 545. அதை வச்சு நம்ம என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 545 டிஎன் ஆப்ஷன் 336 கோடியில் நமக்கு லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். இது 545 வச்சிருக்கு, நமக்கு 9 3 கிடச்சிருக்கு. முதல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டுக்கு 6 அல்லது 7 எடுத்திருக்கோம். இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 6 அல்லது 7 நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இன்றைக்கே டோட்டலாக இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு கொஞ்சம் வின்னிங் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நாளைக்கு நான் ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 7 நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 6 மட்டும் தான் நான் சிங்கிளாக தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாம். நாளைக்கு ஏபிபிசிக்கு பார்த்தீங்கன்னா 63 36 69 96 73 37 79 97 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் இப்போ வந்து ப்ளே பண்ணிங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏபிசிக்கு ஒரு தனியாக ஒரு சிங்கிள் நம்பர் தான் எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 69 96 பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். பாக்ஸ் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 9 2 ஓகேவா. பாக்ஸ் நம்பருக்கு நம்ம 692, ஏபிபிசிக்கு 69 96. இது வந்து ஒரு தனிப்பட்ட கணக்கில் எடுத்துருக்கு. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டம் பண்ண பி போர்டு மட்டும்தான் நம்ம வந்து 4ஆம் நம்பர் பாஸ் ஆச்சு. மற்றபடி இன்றைக்கி 5 டவுல்ஸ் வந்தனால கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக்கை பண்ணி வச்சுங்க. நம்ம வீடியோஸில் ஒரு வின்னிங்ஸ் கொடுத்தே ஆகணும். இன்றைக்கி நாளைக்கு அல்லது நாளானிக்குள்ளே ஒரு வின்னிங்ஸ் நம்ம ஏபிசி கொடுக்குறோம். ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்கில் போகலாம்.